Hi friends, welcome to Taj's Recipes. இன்னைக்கு நம்ம நீர் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க bell ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ பச்சரிசியை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு இதை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதில் 1/2 மூடி தேங்காவை சேர்த்து நல்லா இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். மையா அரைச்சிக்கோங்க. மையா அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பதம் இருக்கணும் மாவு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்குறனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்துட்டு இந்த பதத்துக்கு வர அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தோசைக்கு ஒரு தக்காளி தொக்கு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 8லேருந்து 10 பூண்டு பல்லை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 கிலோ தக்காளியை நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் பேஸ்ட் பண்ணலை, சாப் பண்ணி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சாப்பரோ இல்லை ஃபுட் ப்ராசஸரோ இல்லைன்னா நீங்கள் கையிலே சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா நம்ம வேக விட்டுடலாம். இப்போது இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு பார்க்கலாம். இன்னும் தண்ணி இதில் வற்றலை. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டுருவோம். இப்போது சைட் பை சைட் நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தோசை மாவை இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் சும்மா ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு இதில் எண்ணெய் சேர்த்து இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கூட வேக விடலாம். இப்போது நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தோசை இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு. தோசையை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம நீர் தோசையும் தக்காளி தொக்கையும் வீட்டிலேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. டெய்லியும் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீர் தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸோடு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then it's bye from Taju.